இனிய காலை வணக்கம். இப்போ குழந்தை பிறப்பு சுலபமாக இருக்கணுமா? டு என்ஷூர் சேஃப் அண்ட் ஈஸி சைல்டு பர்த். அப்புறம் விரும்பாத விஷயங்கள், மிஸ்கேரேஜ், அபார்ஷன்லாம் தவிர்க்கணுமா? டு ப்ரிவென்ட் மிஸ்கேரேஜஸ். இதுக்கு ஏதாவது ஸ்லோகம் இருக்கா? இருக்கிறது. அப்புறம் மூர்க்கராக இருக்காங்க, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கான், நல்லா இங்கிலீஷ் பேசுகிறான், நல்ல மல்டிபிள் அதாவது வேரியஸ் லாங்குவேஜஸ் பேசுகிறான், மல்டிலிங்குவலாக இருக்கான், ஆனால் மூர்க்கனாக இருக்கான். அவனை நம்ம சமாளிக்க முடியல. ஹவு டு கண்ட்ரோல் ஹாஸ்டைல் பீப்புள். அப்போ அக்ரெசிவாக, மலீஷியஸாக, ஹாஸ்டைலாக இருக்கிற இண்டிவிஜுவல்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? அதுக்கு ஸ்லோகம் இருக்கா அப்படின்னா இருக்குது. ஆனால் ஒரு சின்ன விஷயம், சான்ஸ்கிரிட் ஸ்லோகம், நம்ம சுலபமாக புரிஞ்சிக்க முயற்சி பண்ணலாம். அற்புதமான ஒரு ஸ்லோகம். நீங்கள் ஒரு கொஞ்சம் சிரத்தை எடுத்து ஒரு 10 நிமிஷம் கேளுங்க, உங்களுக்கு பிடிக்கும். சுலபமான சான்ஸ்கிரிட்டு, கஷ்டம் இல்லாதது. நான் வரி வரியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பார்வதி பரமசிவன் சம்மந்தப்பட்டது. பார்வதி, பரமசிவன், விஷ்ணு, பிரம்மா, இந்திரன், இவங்கெல்லாம் சம்மந்தப்பட்ட. இப்போ எல்லா முக்கியமான தேவதைகளும் இருக்காங்களா? அப்போ அந்த ஸ்லோகத்தை நீங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறப்ப என்ன ஆகும்? ஹாஸ்டைல் பீப்புள், மலேஷியஸ் பீப்புள், அக்ரஸிவ் பீப்புள், இவங்க இந்த ஸ்லோகம் நம்ம உள் மனசில் இருக்கிறப்ப அவங்க நம்ம சொல்கிறத கேட்பாங்க. அவங்கள கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். அதை விட முக்கியமானது, வாரிசு. வீட்டில் ஒரு வாரிசு வரப்போகுது அப்படின்னா, வாரிசாக மாறுற வரைக்கும் நம்ம பக்கு பக்கு பக்குன்னு இருப்போம். அதை எப்படி சரி பண்ணுறது? அதுக்கு இந்த ஸ்லோகம் ஆகும். அதனால் தயவு செய்து சமஸ்கிருத ஸ்லோகம், சான்ஸ்கிரிட் ஸ்லோகம் என்ற ஒரே காரணத்துக்காக இதை நீங்கள் தவிர்த்து விடாதீர்கள். தொடர்ந்து பாருங்கள், நல்லா இருக்கும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கிறேன். பாடி பார்க்குறேன். கிரீடம், கிரீடம்னு தான் ஆரம்பிக்குது. கிரீடம் மைரிஞ்சம் பரிகர புரக, கிரீடம் வைரிஞ்சம் பரிகர புரக, கைடபபீதக, கிரீடம் வைரிஞ்சம் பரிகர புரக, கைடபபீதக, கடோரி கூடிரி கலசி, கடோரி கோடிரி கலசி, ஜகி ஜம்பாரி மகுடம், கடோரே கோடிரே ஸ்கலசி, ஜஹி ஜம்பாரி மகுடம், பிரணம் ரேஷ் வேதேஷு, பிரணம் ரேஷ் வேதேஷு, பிரசவ உபயாதஸ்ய பவனம், பிரணம் தேஷ் வேதேஷு, பிரசவ உபயாதஸ்ய பவனம், பவஸ்ய அப்யுத்தானே, பவஸ்ய அப்யுத்தானே, தவ பரிஜன முக்திர் விஜயதே, பவஸ்ய அப்யுத்தானே, தவ பரிஜன முக்திர் விஜயதே. ஸ்லோகம் முடிஞ்சிருச்சுங்க. ஹிந்தோல மாதிரி தெரியும் உங்களுக்கு. நல்லா திரும்ப ஒரு வாட்டி கேட்டு பாருங்க. இதனுடைய விளக்கம் இப்போ சொல்கிறேன். சௌந்தரிய லகரி 29ஆம் ஸ்லோகம். ஸ்லோகம் ஒரு வாட்டி படிச்சிடுறேன், அப்புறம் வேர்ட் பை வேர்டு அர்த்தம் சொல்கிறேன். கிரீடம் வைரிஞ்சம் பரிகர புரக கைடபபிதக, பா ரெண்டுமே 4வது பானம். கட்டோரே கோடிரேஸ் கலசி, 2வது லைனுங்க. கட்டோரே கோடிரேஸ் கலசி, ஜஹி ஜம்பாரி, பா 4வது பானா, ஜம்பாரி மகுடம் 3வது லைன். பிரணம் ரேஷ் வேதேஷு, பிரசப 4வது பானா, உபயாதஸ்ய பவனம், பவனம் வீடுன்ற அர்த்தம் வரும், இருப்பிடம். 4வது லைன்.
பவஸ்ய அபியுத்தானே, பவஸ்ய அபியுத்தானே, த இத்தனா தானம், அபியுத்தானே தவ பரிஜன உக்திர் விஜயத்தே. அவ்வளோதாங்க ஸ்லோகம், ரொம்ப சிம்பிள் ஸ்லோகம். கிரீடம் வைரிஞ்சம் பரிகர புரக கைட பபிதக, முதல் லைன் முடிஞ்சது. கட்டோரே கோடிரே ஸ்கலசி ஜஹி ஜம்பாரி மக்குடம். மூணாவது லைன் பிரணம் ரேஷ் வேதேஷு பிரசப, நாலாவது பானா. உபயாதஸ்ய பவனம் ப, நாலாவது பானா. பவஸ்ய அப்யுத்தானே தவ பரிஜன உக்திர் விஜயத்தே. லைனை பார்த்துருவோமா? புற எதிரில் உள்ள. இப்போ இந்த சிச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் பாருங்க. ஆதிசங்கரர் எழுதினாரா இல்லை சிவனே இந்த சிச்சுவேஷனில் எழுதினாரான்னு நமக்கு தெரியாது. ஆனால் இது வந்து கைலாயத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க. ஆதிசங்கர் எழுதினார்னு வச்சுக்கலாம். ஆனால் சொல்லுவாங்க 41 ஸ்லோகம் வரைக்கும் கிடச்சிது, 42 இருந்து ஆதிசங்கர் எழுதினாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது 29 இருந்தாலும் நம்ம அர்த்தம் பார்த்துருவோம். முதல்ல புற எதிரில் உள்ள. எப்படின்னா சிச்சுவேஷன் என்னன்னா, பார்வதி அவங்களுடைய இருப்பிடத்தில் இருக்காங்க. இருக்கிறப்ப அங்கே வந்து மற்ற தேவர்கள் எல்லாம் யார், பிரம்மா விஷ்ணு இந்திரன், இவங்க எல்லாம் வந்து அம்பாளை வணங்குகிறார்கள். சாஷ்டாங்கமாக வணங்குறாங்க. அப்படி தான் இருக்குது அந்த ஸ்லோகம், அப்படி தான் இருக்குது. வணங்குறாங்க. வணங்கிக்கிட்டு இருக்கிற சமயம் பார்த்து வெளியிலிருந்து சேடி பெண்கள் சொல்கிறாங்க, பரமசிவன் வருகிறார், பரமசிவன் வருகிறார். எதமா வராரு? சிவன் வருகிறார் அப்படிங்கிறாங்க. சிவன் வருகிறார் அப்படிங்கிற அந்த தகவல் வந்து மேபி இந்த மாதிரி சிவன் வருகிறான்னு சொல்கிறாங்கன்னு இல்லை. ஆனால் எப்படின்னா ஒரு அடையாளம் சொல்கிறாங்க. எப்படின்னா இதை உணர்த்துற மாதிரி பார்வதிக்கு, அம்மா நீங்கள் வந்து இவருடைய கிரீடத்தில் இடிச்சுக்காதீங்க, அவருடைய கிரீடம் கொஞ்சம் கெட்டியானது, அதில் தட்டி விட்டுறாதீங்க, பார்த்து கவனமாக வாங்கன்னு சொல்கிறாங்களாம். இதுதான் சிச்சுவேஷன். மற்ற தேவர்கள் பார்வதியை வழிபடும் சமயத்தில் பரமசிவன் கொஞ்சம் அருகில் வருவதை பார்த்து பார்வதிக்கு சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் இறங்கி வந்தீங்க, உங்கள் இருப்பிடத்தை விட்டு இறங்கி வந்தீங்கன்னா இந்த கிரீடங்களில் நீங்கள் இடிச்சுக்கக்கூடும், இடிச்சுக்காமல் பார்த்து வாங்க அப்படின்னு. இவ்வளோதாங்க சிச்சுவேஷன். புற எதிரில் உள்ள. வைரிஞ்சம் பிரம்மாவின் உடைய. கிரீடம் நமக்கு தெரிஞ்சதான், கிரீடம் தான் சொல்லி பழகின வார்த்தை தானே. கிரீடத்தை பரிகர விட்டு விலகி வாருங்கள், இடிச்சுக்காதீங்க அப்படின்னு, தள்ளி வாங்க. ரெண்டாவது கைட பபிதக, கைட பபீதக, ரெண்டுமே நாலாவது பானா. கைடப அசுரனை கொன்ற விஷ்ணுவின் உடைய. கட்டோரை கடினமான. கோடிரே கிரீடத்தில். ரெண்டுமே வந்து அந்த ரெண்டாவது டானா இட்டனாட்டானா அழுத்தி சொல்லுவோம். ஸ்கலசி இடறி இருக்க போகிறீங்கம்மா, கால் தவறிட போகுதுமா, கால் தட்டிட போகுது அப்படின்னு. மூணாவது ஜம்பாரி பா, நாலாவது பானா. இந்திரனுடைய மகுடம் கிரீடத்தை ஜஹி ஒதுக்கிட்டு வாங்க. இப்படி 3 சொல்லிட்டோமா? எதிரில் உள்ள பிரம்மாவினுடைய கிரீடத்தை விட்டு விலகி வாருங்கள். கைடப அசுரனை கொன்ற விஷ்ணுவை உடைய கடினமான கிரீடத்தில் இடறிக்கொள்ளாமல் வாருங்கள். இந்திரனுடைய கிரீடத்தை ஒதுக்கிவிட்டு வாருங்கள் என்று இவ்வாறாக ஏதேஷு பிரம்மா முதலியவர்கள் பிரணாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, வணக்கம் மாதிரி நமஸ்காரம். பிரணம் ரேஷு நமஸ்காரம் செய்து கொண்டு இருக்கும் சமயத்தில் பவனம்ங்கிற வார்த்தை அங்கங்கே போட்டிருப்பாங்கங்க. இவங்க பவனம், அவங்க காமாட்சி பவனம், அம்மா பேர் வச்சு வீட்டு பேர் வைப்பாங்கங்க. பவனம்னா இங்கே என்னென்னா உனது இருப்பிடத்திற்கு. உபயாதஸ்ய வந்து கொண்டு இருக்கும். பவஸ்ய பரமசிவனை நோக்கி. பிரசவம் பரபரப்புடன். இவர் வராரு, வீட்டுக்காரர் வராரு அப்படின்னு கொஞ்சம் பதட்டமாக இருந்திருப்பீங்க இல்லையா, அதான் பிரசவம் பரபரப்புடன். அப்யுத்தானே நாலாவது பானா. அப்யுத்தானே நீ எழுந்து கொண்டு செல்லும் பொழுது போகிறப்ப செடிகள் வந்து இந்த மாதிரி பார்வதி கிட்ட சொல்கிற அந்த ஒரு படம், அந்த ஒரு சித்திரம் தான் வந்து இந்த ஸ்லோகத்தில் இருக்குது. தவ உன்னுடைய பரிஜன உக்தி. ஜனம் உங்களுக்கு தெரியும், ஜட நடமாட்டம், ஆட்கள். பரிஜனம் உதவி செய்கிறவங்க.
அசிஸ்டன்ஸு, சேடி பெண்கள், பரிஜனோக்தி, சேடிகள் சொல்லும் வார்த்தை விஜயதே அப்படின்னா சிறப்பாக ஒலிக்கிறது அப்படின்னு இந்த ஸ்லோகனை இப்போ உங்களுக்கு நான் ஹிந்துவில் ராகம் மாதிரி ஒரு அந்த சாயலில் ஒரு பாடி காமிச்சிருக்கேன். ஸ்லோகத்தை படித்து காமிச்சிட்டேன், அர்த்தமும் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் இதை நீங்கள் திரும்ப திரும்ப 4 தடவை 5 தடவை சொல்லி பழகுங்க. உள்ளோட்டமாக உள்நாதமாக இந்த ஸ்லோகம் உங்கள் மனசில் இருக்கட்டும். ஏன்னா எதுக்காக இந்த ஸ்லோகம் வேணும் அப்படின்னா, எல்லா வீடுகள்லையும் நம்மளுடைய மகளோ இல்லை சகோதரன் மகளோ இல்லை யாரோ ஒருத்தர் நமக்கு ரொம்ப நெருங்கியவங்க கர்ப்பிணியாக இருப்பாங்க. அந்த கர்ப்பம் நல்லபடியாக முடிந்து நமக்கு குழந்தை வர வேண்டும் அப்படின்னா இந்த ஸ்லோகம் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. அதான் பிரசவாரிஷ்ட நிவிருத்தி அப்படின்னு ஒரு பலன் போட்டிருக்காங்க. இன்னொரு பலன் மூர்கரை வசப்படுத்துதல். வெல் ட்ரெஸ்டாக இருப்பான், மல்டிலிங்குவலாக இருப்பான், சூப்பராக இங்கிலீஷ் பேசுவான், சூப்பராக பல மொழிகள் பேசுவான், ஆனால் மூர்கனாக இருப்பான். அவன் கூட நம்ம கம்யூனிகேட் பண்ணவே முடியாது. ஆனால் நமக்கு உள்நாதம் இந்த ஸ்லோகம் இருந்தது நம்மை காப்பாற்றும் என்று அந்த சௌந்தரலகரி ஸ்லோகம் 29 தெரியப்படுத்தப்பட்டதை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். தயவு செய்து சமஸ்கிருதம் என்ற ஒரே காரணத்துக்காக இந்த ஸ்லோகத்திலேருந்து நாம் வேணான்னு சொல்ல வேணாம். திரும்ப திரும்ப படிப்போம். 4 தடவை படித்தா மனசில் பதிஞ்சிரும். அட்லீஸ்ட் அந்த அர்த்தம் புரிஞ்சு நீங்கள் 4 பேருக்கு இதை சொன்னீங்கன்னா கூட போதும். யார் முடிஞ்சவங்களும் அவங்க படிச்சுக்கிட்டோம். நன்றி கூறி விடை பெறுகிறேன். நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம்.